விக்ரமாதித்தன் கதை தொடர்கிறது. 4ஆம் நாள் காலையில் போஜராஜன் மேளதாள முழக்கங்களுடன் பரிவாரத்தினர் புடைசூழ ஆடம்பரமாக கொலுக்கூடத்திற்கு வந்து அங்கிருந்த நவரத்ன சகிதமான சிங்காசனத்தின் படிகளில் ஏறலானான். 3வது படியை கடந்து 4வது படியில் அவன் தன் வலது காலை எடுத்து வைத்த போது அந்த படிக்கு காவலாக இருந்த மங்கள கல்யாணி எனும் பதுமையை கைகொட்டி சிரித்தது. ஏ போஜராஜரே, நில்லும். நான் அறிந்த வரையில் எங்கள் விக்ரமாதித்த பூபதியை போன்ற வீர தீரமும் குணவிசேஷமும் உள்ளவரென்றோ இந்த சிம்மாசனத்தில் ஏற முடியும் என்றது பதுமை. மங்கள கல்யாணி பதுமையே, அப்படி உங்கள் விக்ரமாதித்த பூபதியிடம் நீ அறிந்த விசேஷ வல்லமை என்ன? அந்த கதையை சொல் என்றான் போஜராஜன். பதுமை அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தது. நாடாறு மாதம் முடிந்து காடாறு மாதம் புறப்பட்ட விக்ரமாதித்த பூபதியும் மதிமந்திரியுமான பட்டியும் ராஜ்ய பாரத்தை மந்திரிமார்களிடம் ஒப்படைத்துவிட்டு வேதாளத்தின் மீது ஏறிக்கொண்டு காடு மலை வனாந்திரங்களை கடந்து ஆகாய மார்க்கமாக வந்து கொண்டிருந்தனர். வழியே புஷ்பவனம் சூழ்ந்த ஒரு தடாகமும் அதன் கரையிலே அலங்காரமான சத்திரம் போன்ற ஒரு உல்லாச மடமும் இருந்தன. அதை கண்ட விக்ரமாதித்தனும் பட்டியும் தடாகத்தில் இறங்கி தாகம் தீர்ந்து மடத்திலே சிரம பரிகாரம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது சண்பகப்பூவின் வாசனை கமகமென்று வீசியது. அதை உணர்ந்த விக்ரமாதித்தன் தன் மதிமந்திரியை நோக்கி, பாருமையா பட்டி, சண்பகப்பூ வாசனை கமகமென்று வருகிறதே, அதன் காரணத்தை அறிந்து வா என்று அனுப்பினான். பட்டியும் வெளியேறி சென்று காரணம் அறிய முடியாமல் திரும்பி வந்தான். பின்பு அவ்விருவரும் அவ்வனத்திலே சுற்றி வருகையிலே எதிரே வந்த 4 வழிப்போக்கர்களிடம் சண்பகப்பூவின் நறுமணம் கமழுவதின் காரணம் என்னவென்று கேட்டவன். அவ்விருவரையும் அவர்கள் அப்போது சத்திரத்தை விட்டு வெகு தூரம் அழைத்து சென்ற, ஐயா, நீங்கள் கேட்டதற்கு உடனே பதில் சொல்லாமல் இவ்வளவு தூரம் அழைத்து வந்ததற்கு எங்களை மன்னித்து விடுங்கள். அந்த சத்திரத்தில் ஆண் வாடையே படக்கூடாது. இங்கிருந்து காத வழி தூரத்தில் விஜயநகரம் என்ற ஒரு பட்டணம் இருக்கிறது. அப்பட்டணத்தின் அரசரான விஜயரங்க ராஜரின் மகளே சண்பகவல்லி. அவள் பிறக்கும் போதே சண்பகப்பூ வாசனையுடன் பிறந்தாள். அதனால் அவளுக்கு சண்பகவல்லி என்று பெயரிட்டனர். அவளுக்கு 22 வயது ஆகிறது. அவள் புஷ்பவதியான 12 வயதிலிருந்து இன்னும் 12 வயதாகும் வரையில் ஆண்வாடையே கூடாதென்று அவள் பிரதிஜை செய்து கொண்டிருக்கிறாள். அவள் விஜயநகர பட்டணத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாதி பெண்களுடனே இங்கு வந்து ஆனந்தமாக நீராடி சத்திரத்திலே தன் தாதி பெண்களுடன் ஆடி பாடி சதுரங்கம் விளையாடி ஏகபோகமாகவும் கோலாகலமாகவும் பொழுதை கழித்து விட்டு செல்வாள். வெள்ளிக்கிழமை அன்று அவள் புறப்பட்டு வரும் வழியில் ஆண் பிள்ளைகள் ஒருவரும் வரக்கூடாதென்று வியாழக்கிழமையே யானை மீது முரசு அறிவிப்பார்கள். தவிர அவள் தனியே ஒரு கோட்டை கட்டி ஆண் வாடையே இன்றி கன்னிமாடத்திற்குள் இருந்து வருகிறாள். அந்த கோட்டையின் பக்கம் கூட ஆண்கள் போகக்கூடாதென்று தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. தடையை மீறி ஆண்கள் எவராவது அந்த கோட்டைக்குள் நுழைந்து விட்டால் அவர்கள் சிரசு வெட்டப்பட்டு இறந்து விடுவார்கள். அந்த சண்பகவல்லியால் வந்த மரக்கூடிய சத்திரத்திலே நீங்கள் அமர்ந்திருந்த செய்தி தெரிந்தாலே தலையை வெட்டி போடுவார்கள். இப்போதே போய்விடுங்கள் என்று தெரிவித்து விட்டு சென்றனர். அப்போது விக்ரமாதித்தன் மந்திரியை பார்த்து, கேட்டீர் ஐயா பட்டி, இதற்கென்ன செய்வது? அந்த சண்பகவல்லியாளின் சரீரத்தினின்று எழும் வாசனையே இவ்வளவு மேன்மையானதென்றால் அவள் எவ்வளவு அழகுள்ளவளாக இருக்க வேண்டும். அவளை சந்தித்து அவள் கொண்டுள்ள கன்னி விரதத்தை மாற்றி மனம் புரிய வேண்டும். இதற்கு ஓர் உபாயம் சொல் என்றான். ராஜாதிராஜனே, அந்த சண்பகவல்லி ஒரே அரசகுல மங்கையாக பிறந்தும் ஆண்வாடை கூடாதென்று கன்னி விரதம் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை நாம் முதலில் அறிய வேண்டும். நாளை வெள்ளிக்கிழமை ஆனபடியால் சண்பகவல்லி தன்னுடைய தோழியோரோடு இங்கு நீராடி விளையாடி போக வருவாள். அப்போது நம்மில் ஒருவர் அவளுடன் எந்த விதத்திலாவது தந்திரமாக சென்று அவள் கன்னி விரதம்
அனுஷ்டிப்பதற்குரிய காரணத்தை முதலில் அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அரசே, தாங்கள் விருத்தாப்பிய வடிவம் புனைந்து முதுகிழவரை போல் மறைந்திருங்கள். நான் ஒரு யவ்வன பெண்ணாக வேடம் தரித்து அவளுடன் சென்று முடிந்தவரை அறிந்து வருகிறேன் என்றான். மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்று பகல் 10 நாழிகை நேரத்தில் 1000 தாதிமார் புடைசூழ மோகனாங்கிகளை தூக்கி வரும் முத்துப்பல்லக்கில் சண்பகவல்லி புறப்பட்டு சில தாதியர் சாமரை வீச, சில கன்னியர் கட்டியம் கூற, சில செவ்வியர் கானம் இசைக்க வெகு வினோதமாகவும் ஆடம்பரமாகவும் மண்டபத்தை நோக்கி வந்தாள். செடி மறைவில் தொண்டுகிழவனை போல் ஒளிந்திருந்த விக்ரமாதித்தன் அந்த முத்துப்பல்லக்கு கடந்து போகும்போது அதில் சுந்தர வடிவமாய் செண்பகவல்லியை பார்த்து கொண்டு மோகம் அதிகரித்தவனான் ஆனான். அழகிய பெண்ணாக வேடமணிந்த பட்டியோ 1000 தாதியர்களோடு தானும் ஒருத்தியாக கலந்து கொண்டு போனான். சண்பகவல்லி வழக்கம் போல நீராடி சத்திரத்தில் கோலாகலமாக இருந்துவிட்டு கன்னிக்கோட்டைக்கு சென்றபோது பட்டியாகிய போலி பெண்ணும் அவர்களுடன் கோட்டைக்குள் நுழைந்தான். முதல் வாசலை கடக்கும்போது 1000 தாதிமார்களில் சிலர் முதல் வாசப்படியிலேயே நின்று விட்டார்கள். 2வது வாசலில் சிலர் நின்று விட்டார்கள். இவ்வாறு 7 வாசல்களிலும் தாதியர்கள் பகுதி பகுதியாக நின்று கொண்டே இருந்தார்கள். 8வது வாசலை சண்பகவல்லியும் 4 தாதிமார்களும் மட்டும் கடந்து சயன மண்டபத்திற்குள் சென்றனர். யவன பெண்ணாக வேடம் தரித்து வந்த பட்டி 7வது வாசற்படியிலேயே நின்று விட்டாள். இனியும் தொடர்ந்து சென்றால் நீ யாரடி என்று சண்பகவல்லி கேட்டு விடுவாளாகில் பதில் மொழி என்ன கூறுவது என்ற சந்தேகம் எழக்கூடும் என்று நினைத்து பட்டி வந்த வழியே திரும்பி வந்து விட்டான். பட்டி எதை உத்தேசம் செய்து வந்தானோ அந்த காரியம் நிறைவேறவில்லை. தோல்வியுடன் விக்ரமாதித்தனின் எதிரில் போய் நிற்பது நன்றாயிருக்காது என்று உஜ்ஜயினி பட்டணம் சென்று அம்மனிடம் பிரார்த்தித்து சண்பகவல்லியின் விரதத்திற்கான காரணத்தை அறிய வேண்டும் என்று புறப்பட்டான். போகும் வழியில் அதிக வெயிலாய் இருந்ததால் குளத்தங்கரை ஒன்று தென்படவே அதில் நீரருந்தி தாகவிடாய் தணிந்து அந்த குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்தடியில் சற்று நேரம் படுத்து களைப்பாரி கொண்டிருந்தான். அவனத்திலே ஒரு ரிஷியும் அவர் பத்தினியும் வெகுகாலமாக தவம் செய்து வந்தனர். அந்த ரிஷி குளத்திற்கு நீராட வந்தபோது ஆலமரத்தடியில் படுத்த பட்டியை பார்த்து, ஆகா, இந்த இளைஞன் எவ்வளோ அழகாக இருக்கிறான், என் பத்தினி இந்த சுந்தரனை பார்த்தால் மோகம் கொண்டு விடுவாள் என்று நினைத்து ஆணை பெண்ணாக்கக்கூடிய மூலிகை வேர் ஒன்றை அங்கு வளர்ந்திருந்த ஒரு செடியிலிருந்து கிள்ளி எடுத்து பட்டியின் மீது போட்டுவிட்டு போனார். உடனே பட்டியும் ஆணுருவம் நீங்கி பெண்ணாக மாறிவிட்டான். ரிஷி ஸ்நானம் முடித்து கொண்டு போன சிறிது நேரத்துக்கெல்லாம் நீராட ரிஷி பத்தினி அவ்வழியே வந்தபோது ஆலமரத்தடியில் பெண் ரூபமாக படுத்திருக்கும் பட்டியை பார்த்து, ஆகா, இந்த பெண் எவ்வளோ அழகாக இருக்கிறாள், இவள் தேவகன்னியோ ராஜகன்னியோ, இந்த சுந்தர ரூபவதியே என் கணவர் கண்டால் என்னை விட்டு இவளிடம் மையல் கொண்டு சென்று விடுவார் அன்றோ என்று நினைத்தாள். உடனே பெண்ணை ஆணாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகை வேர் ஒன்றை மற்றொரு செடியில் இருந்து பறித்தெடுத்து பெண் ரூபமாக படுத்திருக்கும் பட்டியின் மீது போட்டுவிட்டு சென்றாள். உடனே பட்டியும் பழையபடி ஆணுருவை அடைந்தான். இதை கண்ணுற்ற பட்டி காளிமாதேவியை இவ்வாறு வந்து அருளியதாக நினைத்து ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றக்கூடிய 2 வித மூலிகை வேரையும் எடுத்துக்கொண்டு விக்ரமாதித்தனிடம் திரும்பினான். விருத்தாப்பிய வடிவம் புனைந்த பொழுது அஸ்தமிக்கும் வரை காத்திருந்த விக்ரமாதித்தன் இன்னும் பட்டி வரவில்லையே, போன இடத்தில் என்ன நேர்ந்ததோ என்று நினைத்து சுய வடிவமாகி ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு போகும் தருணத்தில் நல்ல வேளையாக பட்டியும் வந்து சேர்ந்தான். பட்டி, இவ்வளவு நேரம் என்னை தவிக்க விட்டு சென்று விட்டாயே என்று கேட்டான் விக்ரமாதித்தன். பட்டி தான் சண்பகவல்லியாளின் முத்துப்பல்லக்கை தொடர்ந்து அவளுடைய அரண்மனை கோட்டைக்கு சென்றதும் 7வது வாசலை தாண்டி போக முடியாமல் திரும்பி வந்ததும் உஜ்ஜயினி காளி கோயில் நோக்கி செல்லும் வழியில் அதிசய வேர்களை அடைந்ததுமான விவரங்களை தெரிவித்து, அரசே, இவ்வேரின் உதவியால் உம்மை பெண்ணாக்கி விஜயரங்க ராஜன் வசம் ஒப்புவிக்கிறேன். நீங்கள் சண்பகவல்லியுடன் பழகி அவள் கன்னிவிரதத்தின் இரகசியத்தை அறிய முயற்சி செய்யுங்கள் என்றான். தொடரும். நன்றி, வணக்கம்.